ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த ஒரு வீடியோலேயே உங்களுக்கு தேவையான ஓவரால் கைட்லைன்ஸ், அதாவது ஒரு ஓவரால் ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதாவது நீங்கள் வந்து இப்போ தான் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணி சக்ஸஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னாலும் சரி, இதை வந்து நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு இதுபடி ஃபாலோ பண்ணலாம். இல்லை நீங்கள் நான் சொன்ன மாதிரி சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா இதில் இருக்க விஷயங்கள் எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இப்போ நான் சொல்ல போகிற இந்த வீடியோ விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமாக இருக்க போகுது. இந்த 2025 நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு, அதுவும் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் நான் இப்போ ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ண போகிறேன். நான் சொல்ல போகிற இந்த 8 விஷயங்களும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆரோக்கிய உணவில் ஜென்ரல் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான நல்ல ஆரோக்கியமான ஆர்கானிக் ஃபஸ்ட் குவாலிட்டி ஹோம்மேட் பொருட்கள் வந்து நம்ம ஃப்ரெஷ் பேட்சாக வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து சில விஷயங்களை வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்காகவே வந்து நான் எக்ஸ்க்ளூசிவாக வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பொருட்களை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த பிக்சரில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து சீட்ஸ் பவுடர் இருக்குது. அது வந்து தெரியும், சீட்ஸ் வந்து எவ்வளோ ஒரு மினரல் சத்து நிறைஞ்சது, அதில் இல்லாத சத்துக்களே இல்லை. ப்ரெக்னென்சிக்கு தேவையான ஜிங்க், மெக்னீஷியம் எல்லாமே இதில் இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களோட எக் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நார்மலாகவும் பெண்கள் வந்து எப்படி ஒரு நட்ஸ் பவுடர் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி ரெகுலராக எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த்து, அப்புறமா வந்து அவங்களோட பெரிமெனோஃபாஸ் டைமில் வந்து உடம்புல ஏற்படுற சிம்டம்ஸ் இது எல்லாமே குறையிறதுக்கு, பிஎம்எஸ் சிம்டம்ஸ் குறையிறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பவுடர், கருஞ்சீரகம், ஓமம் பவுடர், அப்புறம் பூங்கார அரிசி கஞ்சி மிக்ஸு, மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சி மிக்ஸ், மல்டி மில்லட் பொங்கல் மிக்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே குக்கரில் விசில் வச்சு நெய் மட்டும் கலந்தால் போதும். எல்லாமே நாங்களே பண்ணி தரோம். அந்தளவுக்கு பெனிஃபிட்டாக பண்ணி கொடுக்குறோம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கல்யாண முருங்கை இலை பொடி, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட ஆரோக்கிய உணவில் நாங்கள் வந்து சேர்க்கலாம்னு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த 2025 நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு செய்ய வேண்டிய 8 விஷயங்களில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீ செக்கப், ப்ரீ கன்செப்ஷன் செக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நானே வந்து நம்ம சேனலில் வந்து இதை சாப்பிடுங்க, இதை பண்ணுங்கள் அப்படி சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்கா, அப்போ இதை எடுத்துக்கோங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா, அப்போ இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மாதிரி டயட் எடுத்துக்கோங்க. இல்லை பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்கா, அதுக்கு இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் உடம்புல என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் கணவன் மனைவி 2 பேருமே நீங்கள் வந்து நார்மலாக ரெகுலர் இன்டர் கோர்ஸில் இருந்து ஒரு வருஷம் அதுக்கப்புறமும் உங்களால் கன்சீவ் ஆக முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 2 பேருமே ஒரு நார்மலாக ஒரு பேசிக்கான ஒரு ரெகுலர் செக்கப் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்போ தான் வந்து நமக்கு என்ன பிரச்சனை, அதுக்கேற்ற மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக இருக்கட்டும், டயட் சேஞ்சஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்து ஃபர்தராக என்ன பண்ணணுமோ அதை யோசிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களோட நியூட்ரிஷனல் லெவல், அதாவது ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான சத்துக்களும் நிறைஞ்சது தான் நம்மளோட உணவாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபேட் இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அதுலேயும் முக்கியமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களோட உணவில் வந்து என்னென்னலாம் இருக்கணும் பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கணும், கால்சியம், அயன், மெக்னீஷியம், ஜிங்க், அப்புறமா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், இந்த மாதிரியான சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ உங்களோட டயட்டையும் உங்களோட நியூட்ரிஷனையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப சீக்கிரமாகவே நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு இந்த டயட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட வெயிட்டை வந்து நீங்கள் மேனேஜபிளாக வச்சுக்கணும். அது வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டாகவும் போயிடக்கூடாது, அதுக்காக அண்டர் வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது. 2மே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபர்டிலிட்டியை பாதிக்கும், உங்களோட ப்ரெக்னென்சியை பாதிக்கும்.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டை வந்து ஒரு கரெக்டான பிஎம்ஐயில் மேனேஜ் பண்ணிக்கணும். அதாவது உங்களோட ஹைட்டு உங்களோட ஏஜுக்கு ஏற்ற வெயிட்டை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வெயிட்டை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிறதுல எந்த பிரச்சனையுமே வராது. அதுக்கப்புறமா 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இருக்கீங்க அப்படின்னா ஆல்கஹால் எடுக்கிறது, அதாவது ஸ்மோக் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிப்பாக ஒரு ஃபர்டிலிட்டி ஜேர்னி அப்படின்னு வர்றப்ப அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதை பண்ணணும். அதுக்கப்புறம் 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரெக்னன்சி அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபெர்டைல் விண்டோவை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களால் கன்சீவ் ஆகவே முடியும். நிறைய பேர் இன்னுமே நினச்சிட்ருக்காங்க. இன்னுமே நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்பாங்க, அக்கா ஓவலேஷன்னா என்ன, எல்லா நாளுமே நம்மளால் கன்சீவ் ஆக முடியாதா, நாங்கள் வந்து இன்றைக்கி இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்போ எங்களால் கன்சீவ் ஆக முடியாதா, இப்படிலாம் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓவலேஷன்னா என்ன, உங்களோட ஓவலேஷன் எப்போ நடக்கும், உங்களுக்கு எப்போ கருமுட்டை வெடிக்கும் அப்படின்ற மாதிரியான உங்களோட ஃபெர்டைல் விண்டோவை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ராக் பண்ண கற்றுக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓவலேஷன் டே பற்றின வீடியோஸ் வந்து நிறைய இருக்குது. தனியாக ஓவலேஷன் வீடியோஸ்னே ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வரும். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஃபாலோ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணணும். நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி நீங்கள் உங்களோட கார்டிசால் லெவலை நீங்கள் எவ்வளோ தூரம் குறைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களோட ஃபர்டிலிட்டி ஜர்னி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் தான் உங்களோட ஃபர்டிலிட்டியை வந்து ரொம்ப பேடாக வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் வந்து காமாக, சந்தோஷமாக, ஹாப்பியாக, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ஃபர்டிலிட்டி ஜேர்னியை வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா ஆக்கிக்காமல் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நிச்சயமாக சக்ஸஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட மெடிக்கேஷன்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கே தெரியாது. ஈவன் வந்து டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போனால் கூட டாக்டர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. என்ன அப்படின்னா அவங்க வேறு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்க்காக அவங்க வந்து டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க, வேறு ஏதாவது மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு பக்கம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபர்டிலிட்டிக்காகவும் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெடிக்கேஷன்ஸ் வந்து உங்களுக்கு குழந்தை உண்டாகிறதுல பிரச்சனையை ஏற்படுத்தலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ தைராய்டு டேப்லெட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டரை போய் பார்த்து தைராய்டு டேப்லெட் எடுத்திருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் எம்ஜியோ எம்சிஜிலையோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 3 வருஷமுமே அவங்க வந்து அதே அளவில் உள்ள டேப்லெட்டை தான் போட்டுகிட்டே இருப்பாங்க. பட் அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா அப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த 3 வருஷமும் அவங்களுக்கு வந்து அந்த பவர் வந்து வேரி ஆகலாம், அந்த டோசேஜ் வந்து வேரி ஆகலாம். பட் அது தெரியாமல் அவங்க அதை எடுத்துகிட்டு இருக்கும்போது எந்த யூஸுமே அவங்களுக்கு இருக்காது. ஸோ இதனாலேயும் வந்து அவங்களுக்கு குழந்தை தள்ளி போயிட்டுருக்கும். ஆனால் அவங்க நினைப்பாங்க நம்ம ரெகுலராக தானே டேப்லெட் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு. அதே மாதிரி தான் வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் வந்து முன்னாடி செஞ்ச ஒரு ட்ரீட்மெண்ட்டை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 months ஒன்ஸாவது நீங்கள் டாக்டரை பார்த்து அந்த மெடிக்கேஷன்ஸை வந்து ரிவ்யூ பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் ஃபைனல் அண்ட் லாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி 7 to 9 hours ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்லீப், ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைசஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இதுதான் உங்களோட ஓவரால் ஹெல்த்தை வந்து நல்லாவே மேனேஜ் பண்ணி கொடுக்கும், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களோட ஹெல்த்தை வந்து நல்லா இது பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களால் ரொம்ப சீக்கிரமாக கன்சீவ் ஆகவும் முடியும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 8 விஷயங்களையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Bye. Thank you.